தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாக திமுக, அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தெரிவித்துள்ளன. விவாதித்து ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளையும் கூட்டி ஒரு சிறப்பான முடிவை எடுக்கின்ற இந்த நல்ல முயற்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் மனதார பாராட்டி தமிழக அரசு எடுக்கின்ற முடிவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் முழு ஆதரவையும் வழங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போதுள்ள 39 நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கைக்கு குறையாமலும் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்ட பின்னரும் இருக்கும்படி நிர்ணயம் செய்தால்தான் மக்கள் தொகை குறைத்த தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் முடிவாக அது அமையும். அல்லது தற்போதுள்ள மொத்த மக்களவை தொகுதிகள் 543 என்பதை மாற்றாமல் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மக்களவை தொகுதியின் சராசரி மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்தால் எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பு ஏற்படாது. ஒன்றிய உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் பேசும்போது சொல்லுகிறார், தமிழ்நாட்டிற்கு எந்தவித மாற்றமும் இருக்காது என்று சொல்வதை சில கட்சிகள் வழிமொழிகின்றன. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டிற்கு மாற்றம் இல்லை என்றால் உத்தரப்பிரதேசத்திற்கும், ராஜஸ்தானுக்கும், மத்திய பிரதேசத்திற்கும், பீகாருக்கும் உயர்த்த மாட்டோம் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. ஆகவே அவர்கள் என்ன திட்டமிடுகிறார்கள் என்பதை அனைவரும் அறிவோம். ஆகவே நாம் தமிழ்நாடு முதலமைச்சரோடு சேர்ந்து அவர் எடுக்கும் முடிவுகளுக்கு தமிழ்நாட்டு உரிமை காக்க அனைவரும் ஒத்துழைப்போம். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் பேசியதை தற்போது பார்க்கலாம். நம்முடைய முதல் நிலைப்பாடு எண்ணிக்கையை மாற்ற வேண்டாம், இதே எண்ணிக்கையை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும், இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் இருக்க வேண்டும். எண்ணிக்கை சமநிலை மாறக்கூடாது. 39 இடங்கள் நமக்கு இருக்கின்றன. எண்ணிக்கையை மாற்ற வேண்டாம் என்பதில் நாம் உறுதியாக இருப்போம். அதையே தொடர்ந்து வலியுறுத்துவோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தென்னிந்திய மாநிலங்களை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை அமைக்க தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார். அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கூட்டு நடவடிக்கை குழு. அது முதற்கட்டமாக தேவையானதாக கருதுகிறேன். மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை செய்யப்படும் போது மக்கள் தொகை வளர்ச்சி குறைவான தென்னிந்தியாவுக்கு மக்கள் தொகை வளர்ச்சி அதிகமாக உள்ள வட இந்தியாவுடன் ஒப்பிட தொகுதிகளின் விகிதாச்சாரம் குறையும். பாஜக ஆதரவு பசுவளைய மாநிலங்களில் கவுபெல்ட் இருக்கும் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இன்று கலந்து கொண்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் மிக பொறுப்போடு இதிலே பங்கேற்றிருக்கின்றன. இனிமேல் வருகிற காலத்தில் வராத கட்சிகளும் கூட வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். மாநிலத்துக்குள்ளே தானே கட்சி நடத்துகிறார்கள். புதிய எண்ணிக்கை உயர்த்துகிற போது எந்த மாநிலங்களும் பாதிக்கப்படக்கூடாது. சமச்சீரான விகிதத்தில் அந்த எண்ணிக்கை என்பது உயர்த்தப்பட வேண்டும். நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகிறது என்பதை உணர்ந்து அதை எச்சரிக்கை செய்வதற்கும் அந்த ஆபத்திலிருந்து தடுப்பதற்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கிற இந்த மகத்தான முயற்சியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் பேசியதை தற்போது பார்க்கலாம். மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கோவையில் நாங்கள் மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டிற்கு ஒரு தொகுதி கூட குறைக்க மாட்டோம் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னார். ஆனால் இதே கருத்து உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற வட மாநிலங்களுக்கு நாங்கள் எவ்வளவு உயர்த்துவோம் என்று சொல்லவில்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் மத்திய அரசு அவர்களுக்குள் இந்த மறுசீரமைப்பை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. அதனால்தான் இந்த கூட்டம் அவசியமானது. மாநிலங்கள் உரிமைகளில் தலையிடுவதும் வருடாந்திர பட்ஜெட்டில் தேர்தல் வரவிருக்கும் மாநிலங்களுக்கு மட்டுமே அதிக நிதி ஒதுக்குவதும் தமிழ்நாட்டிற்கான நியாயமான நிதி பகிர்வை மறுப்பதும் பேரிடர் காலங்களில் நமது கூக்குரலுக்கு செவி சாய்க்காததும் மும்மொழி கொள்கை எனும் பெயரில் ஹிந்தியை திணிப்பதும் எம் பேச்சை கேட்டால்தான் நிதி தருவேன் எனும் மிரட்டுவதும் ஒரு ஒன்றிய அரசின் செயலாக தெரியவில்லை. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற அரசியல் கட்சி தலைவர்களின் நிலைப்பாட்டை தற்போது பார்க்கலாம். முதலமைச்சருடைய தமிழகத்தை காப்பாற்ற போன்ற அனைத்து கட்சிகளுடைய சார்பில் இந்த தீர்மானத்தை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் முழு மனதாக வரவேற்கிறது. நாளை எதற்கும் துணை நிற்கும் என்ற
உறுதியினை உங்களுக்கு தந்து விடைபெறுகிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பு உள்ளிட்ட மாநில மக்களின் உரிமைகளை காக்க நடத்திய இந்த அனைத்து கட்சி கூட்டம் சரியான நேரத்தில் சரியான ஒரு முடிவு. பாராளுமன்ற பிரதிநிதித்துவ விகிதாச்சாரம் 7.2%. அதே போல எல்லா மாநிலங்களுக்கும் உண்டு. அந்த சதவீதத்தில் எந்த விதமான குறைவும் வரக்கூடாது. தமிழ்நாட்டு மக்கள் தொகை எண்ணிக்கை குறைந்துள்ளதால் அதன் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு நடந்தால் நமது குரல் நெரிக்கப்படும்.